புளிச்சக்கீரை அவிச்சிட்டு எப்படி பண்ணணுன்னு பாருங்கள். கிராமத்து ஸ்டைல் இது, கிராமத்தில் பண்ணுவாங்க. தண்ணியில் தான் வேக வைக்கணும். இது நம்ம இப்போ நான் வாஷ் பண்ணிட்டேன். நல்லா மண்ணெல்லாம் நல்லா போகணும், மண்ணெல்லாம் இருக்கும். நல்லா வாஷ் பண்ணணும். வாஷ் பண்ணிவிட்டு இப்போ நான் வாட்டரில் தான் இது வேக வைக்க போகிறேன். இது நல்லா கொஞ்சம் வேகட்டும். நெக்ஸ்ட்டு ப்ராசஸ் என்னன்னது உங்களுக்கு சொல்கிறேன். வேக வைக்கும்போதே கொஞ்சம் சால்ட்டு போட்டுக்கணும். இதில் வாட்டர்லேயே கொஞ்சோண்டு மஞ்சளும் போடுறேன். இதில் பச்சை மிளகாய் போட்டு வேக வைக்கணும். ஆனால் நான் என்ன பண்ணிட்டேன்னா பச்சை மிளகாய் தெரியாமலே கட் பண்ணிட்டேன். ஸோ நான் டிஃப்ரெண்ட்டாக பண்ணணும்னு சொல்லிவிட்டு இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா பச்சை மிளகாய் எண்ணெயில் வதக்க போகிறேன். நான் இப்போ பச்சை மிளகாய் ஃப்ரை பண்ணிடலாம். இப்போ அதே பாண்டியில் நம்ம தாளிச்சிக்கலாம். ஆயில் ஊற்றிட்டே தாளிச்சிக்கலாம். ஆனால் முன்னெல்லாம் தாளிக்க மாட்டாங்க. இது ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். காஞ்ச மிளகா அடுப்பு ஆஃப் பண்ணதுக்கப்புறம் இந்த ஆனியன் போடணும். ஆனால் பச்சையாகவே தான் போடணும். பட் நமக்கு ஸ்மெல்லு வரும் பச்சையாக போட்டால் அப்படின்னு நான் அடுப்பு ஆஃப் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் இது பண்ணிக்கிறேன். போதும். இப்போ நம்ம இது புளிச்சக்கீரை இது வெந்துட்டு இருக்குது பார்த்தீங்களா. இது கொஞ்சம் நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம அம்மியில் தான் இது நான் பண்ண போகிறேன். நான் மிக்சிலெல்லாம் போடலை, அம்மியில் தான் இது இடிக்க போகிறேன். அதே மாதிரி இதில் கொஞ்சம் பெருங்காயம் போட்டுக்கலாம். நம்ம பெருங்காயம் போட மறந்துட்டேன். இப்போ பெருங்காயம் போட்டுக்கிட்டேன். ஓகே, இந்த மாதிரி பச்சை மிளகா போட்டு தான் வேக வைக்கணும். என் சிஸ்டர் எல்லாம் அந்த மாதிரி தான் பண்ணுவாவா. அவள் ஈவனில் இருப்பாள். அவள் கிராமத்துக்காண்டு அவள் நல்லா உலக்கில் தான் பண்ணிகிட்டு இருப்பாள். இது கொஞ்சம் வேகட்டும். பூண்டு போட்டுக்கிட்டு அப்புறம் ஜீரகம் கூட போட்டுக்கணும். இதோடு சேர்த்து கல்லுப்பு கொஞ்சோண்டி அது இப்போ நம்ம இடிச்சிடலாம். ஆல்ரெடி கொஞ்சம் போட்டுக்கிட்டேன் நான். இப்போ இந்த மாதிரி பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் போட்டுக்கணும். இப்போ பச்சை மிளகாய் போட்டுடலாம். பச்சை மிளகா இடிச்சாச்சு. இப்போ புளிச்சக்கீரை போட்டுடலாம். இதில் இந்த சட்னி ரைஸு, ஒயிட் பலாவ், பிரியாணி எல்லாம் நல்லாயிருக்கும். ஆந்திராவில் ரொம்ப ஃபேமஸ்ஸு கோங்கூர பச்சடி. அப்படின்னா கம்பல்சரி பிரியாணிக்கு இந்த சட்னி கொடுப்பாங்க. ஆனால் தாளிக்க மாட்டாங்க, நம்ம தாளிக்கிறோம். அவ்வளோ. சரிங்களா, ஸ்மூத்தாக வந்துருக்குது. இப்போ கிண்ணத்தில் எடுத்து வச்சுக்கலாம். தாளிச்சா ஒரு டேஸ்ட்டு, தாளிக்கலைன்னா இன்னொரு டேஸ்ட்டு.
இப்போ நான் தாளித்தது கொட்டிடுறேன் அதில். இதில் நீங்கள் ரைஸு கலந்து சாப்பிடும்போது பச்சை ஆனியன் இருக்கும்ல, பச்சையாக அது கட் பண்ணிவிட்டு கலந்துட்டு சாப்பிட்டிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். இவ்வளோதாங்க கோங்கூரை வந்து பச்சடி, புளிச்சக்கீரை சொல்லுவாங்க நம்ம, அவங்க கோங்கூரை சொல்லுவாங்க. ஓகே, ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர், சப்ஸ்கிரைப் மை சேனல். தேங்க்யூ. ஆந்திரா கோங்கூரை பச்சடி.